இது உங்கள் வளம் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஸ்ப்ரேயர் மருந்து இருக்குது, அதாவது மருந்து தெளிப்பான் இருக்குது. அது மூலமாக மருந்தை எல்லா வயலுக்கும் தெளிக்கிறோம். அந்த காட்சியை தான் நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீங்க. அதிகமாக பேச்சு இருக்காது. அந்த தெளிப்பான்குள்ளே எப்படி அந்த மருந்தை ஊற்றுறாங்க, மருந்து குறைய எப்படி கொண்டு ஊற்றுறாங்கங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, மருந்து 8 ஏக்கருக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்க கொடுக்குறது ஏக்கர் கணக்கில் தான் கொடுக்குறாங்க. அந்த ஏக்கர் கணக்கில் கொடுக்குறது நமக்கு 8 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க்கு மருந்து அடிக்கணும். அதனால் 8 ஏக்கருக்கும் 80 மடங்காக இந்த மருந்தை பிரிக்கணும். அதனால் 80 மடங்கு தண்ணி ஊற்றி அதில் இந்த மருந்தை போட்டு ஒவ்வொரு கப்பாக ஒவ்வொரு கோலையாக எடுத்து ஒரு குடத்தில் ஊற்றுவாங்க. அந்த டேங்க் தெளிப்பானோட டேங்க் 15 லிட்டரு கொள்ளும், ஒரு குடம் அளவுக்கு கொள்ளும். அதனால் ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கப் மருந்தை எடுத்து ஊற்றி அதில் கொண்டு அப்பப்போ அவர் நீங்கள் எங்கே நிற்கிறாரோ அங்கே கடன் கொண்டு போய் அதில் ஊற்றணும். ஏன்னா அவர் மோட்டரை நிறுத்த மாட்டார், அந்த ஸ்ப்ரேயரோட இதை நிறுத்த மாட்டார். அதனால் அப்போ அது ஆனில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அவர் எப்போ குறையுதோ அப்போ கிட்டக்க நிற்பார் வரப்பில். அப்போ நிரப்பணும். அந்த காட்சியை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் அதிகம் பேச்சோ ஒலியோ இருக்காது. அந்த காட்சியை மட்டும் பார்ப்பீங்க. ஸ்ப்ரேயர் அந்த தெளிப்பான் ஓடுற சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த காணொலியில் அந்த தெளிப்பானில் எப்படி மருந்து கொண்டு போய் ஊற்றுறாங்க, அவர் எப்படி எங்கும் கொண்டு போய் தெளிக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறோம். இது தெளிப்பான் பவர் தெளிப்பான்னு பேர். பவர் தெளிப்பான்னா மோட்டார் பெட்ரோலில் இயங்குகிற மோட்டார் இருக்கும் இதில். அதனால் ரொம்ப வேகமாக இது தெளிக்கும். அந்த வேகமாக தெளிக்கிறதுனால இந்த மருந்து செடியோட எல்லா பாகங்கள்லேயும் போய் சேரும். அதில் ஃபங்கிசைட்ஸு அந்த அந்த மாதிரி பூச்சிகள் எல்லாமே அது சாகும், எளிதாக செத்து போயிடும். இன்னொரு ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முன்னால் உள்ள காணொலியில் பார்த்துருப்பீங்க, எல்லா கொள்ளையிலையுமே எல்லா வயல்லையுமே தண்ணி அதிகமாக இல்லாத அளவுக்கு மிக குறைந்த அளவில் தண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் தண்ணி குறைவாக இருந்தால் தான் அந்த மருந்து எல்லா செடியோட எல்லா பாகங்கள்லையும் போய் சேரும். ஆனால் தண்ணியை முற்றிலும் குறைக்கவும் கூடாது, ஏன்னா அந்த மருந்தோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணியை முற்றிலும் குறைக்கக்கூடாது. 1 இன்ச் அளவுக்கு தான் எல்லா கொள்ளையிலையுமே தண்ணி வச்சுருக்குறோம். இதுதான் இப்போ நீங்கள் அந்த எப்படி இந்த தெளிப்பான் எப்படி தெளிக்கிறாங்க, அதுக்கு கொண்டு மருந்து குறைய எப்படி ஏற்றுறாங்க அதில் அப்படிங்கிற காட்சி மட்டும்தான் பார்ப்பீங்க. அதிகமாக பேச்சு இருக்காது. இந்த காணொலியை கண்டுகளியுங்கள். இப்போ காணொலியை பார்க்கலாம். எப்போதுமே உள்ளே இறங்கி போவோம். இப்போ இந்த இடத்துல சின்ன இடமா இருக்குது, அதனால் தாண்ட போகிறேன். அப்பாடா, தாண்டியாச்சு. ஸ்ப்ரேயர் வச்சு ஃபங்கிசைடு, பூச்சி மருந்து எல்லாம் கலந்து அடிக்கிறாங்க. இது பவர் ஸ்ப்ரேயரு. பெட்ரோல் ஊற்றி ரொம்ப வேகமாக அடிக்கும்.
அதில் ஒரு கப்பு இது. ஒரு கடை தண்ணியில் மருந்து கலந்துக்கிறாங்க. கலவைப்பட்டதில் அதில் ஒரு கப்பு இதில் ஒரு கப்பு கலந்து குடல் தண்ணியை கொண்டு வந்து அப்படியே ஊற்றுறாங்க. ஒரு குடத்துக்கு ஒரு கப்பா? ஒரு குடத்துக்கு 2 கப்பு. இன்னும் தனச்சு அடிக்கணுமா இல்லை வேண்டியது இல்லையா? சும்மா காற்றுலேயும் மேலே பறக்கிற மாதிரி இருக்கா?
இந்த இடமாயா? ஆ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரேயர் எப்படி வேலை செய்யுது, அதுக்கு எப்படி வந்து மருந்தை ஊற்றுறாங்க என்னங்கிறத பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி இயற்கை காட்சிகளையும் கண்டு கழிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிடுங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ஸ்ப்ரேயர் பண்ணுறீங்க, அது மாதிரி பண்ணுறீங்க, அதில் அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை தவறாமல் சொல்லிடுங்க. உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.